இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று அற்புதம் நிச்சயம். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு அற்புதம் நிச்சயம். ஆமென். என்னால் ஆன முயற்சி பண்ணிட்டேன், இனி நான் ஆண்டவர் தான் நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறாங்களோ, ஏசப்பாவோட இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் அற்புதம் நிச்சயங்க. பைபிளில் இருக்கிற ஒரு வாக்கு தத்துவம், சின்ன வாக்கு தத்துவம் இருக்குதுங்க. அத்தனை வாக்கு தத்துவங்களை ஒத்த வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்கள் நம்பி, இந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறேன், இந்த வார்த்தைகளை நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. நீங்கள் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லி இப்படி நீங்கள் எழுதியிருக்கிறதே, இந்த அற்புதத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நினைச்சுவார், ஆம் அப்படியே கடவுது அப்படி சொல்லுவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் சொல்ல போறேன், இதை நம்புங்க, அற்புதம் நிச்சயம். சங்கீதம் 7வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நீங்க ஏசப்பாட்ட சொல்லி ஜெபிக்க வேண்டிய முறைகளை ஏசப்பா சொல்லித்தர்றாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீங்க நியாயம் செய்வீங்க, நீங்க நியாயாதிபதி சொல்லிட்டு அடுத்து சொல்லாரு, எனக்கு இருக்கிற நீதியின்படி, என் நீதியின்படி என்னில் இருக்கிற உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட நீதி உண்மை இருக்காங்க, அப்போ உங்களுக்கு அற்புதம் நிச்சயம் தானே. நியாயம் செய்வார்ல, நீங்கள் கிளைம் பண்ணுங்க. இல்லையா? 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான். அங்கே சொல்கிறாங்க, அவன் இந்த அற்புதத்தை செய்வதற்கு பார்த்தவன். ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறாரு, ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறாரு, நீதியா செஞ்சிருக்கிறாரு, உண்மையா மக்கா செஞ்சிருக்கிறாரு. அப்போ நியாயம் செய்யலாம், அற்புதம் செய்யலான்னு சொல்றாங்க. 100க்கு அதிபதி விசுவாசத்தை கேட்டு வேலைக்காரனை சுகமாக்குறாருல. இன்னைக்கு அன்பு சகோதரனை, உண்மையா பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஆலயத்திற்கு செல்றீங்களா, ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்லி அவரை நம்புறீங்களா? வாயினால இயேசுவே நான் உண்மை நம்புறேன், ஐ லவ் யூ ஜீசஸ், எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்று அறிக்கையிடுறீங்களா? உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுது நியாயம் செய்வார். ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீதியின்படி தேடுகிறார்களே, உண்மையின்படி உம்மை விசுவாசிக்கிறார்களே, நீர்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று உம்மை மாத்திரம் அவர்கள் பார்க்கிறார்களே, இவளுக்கு அற்புதம் செய்வீராக. சங்கீதம் 7:8 ஆண்டவரே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் நியாயம் செய்யும், எனக்கு நியாயம் செய்யும் என்று யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நியாயம் செய்து ஒரு அற்புதத்தை செய்யும். சுகமாக்க வல்லமை இறங்கட்டும், குழந்தை பாக்கி உண்டாகட்டும், வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதாக, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்துமுடைய பிள்ளையாக மாறுவதாக மாற்றட்டும். ஆண்டவரை கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. அநேக சாட்சிகளை அடியின் கேட்டுமை துதிக்க உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.